இப்படி நின்ற வண்ணமாகவோ இல்லை முழந்தாள் படிக்கிட்டோ இந்த வேளையில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சமூகத்துக்கு நம்மளை நேராக அழைத்து வந்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடினவர்களா அதே ஸ்தோத்திர பலிகளோடு உங்கள் இருதயத்தின் நிறைவு வாய்களில் பேசப்படட்டும். உங்கள் இருதயத்தின் நிறைவு வாய்களில் பேசப்படட்டும். உங்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருந்தால், உங்களுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் ஐயோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உங்கள் இருதயம் சொல்லுமே, ஆனால் உங்கள் வாய்கள் திறந்து பேசட்டும். உங்கள் வாய்கள் திறந்து பேசட்டும். உங்கள் வாய்கள் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனை சூழ்நிலைகள் இந்த ஆண்டு தொடங்குறப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த ஆண்டு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய், அதிசயிக்கத்தக்க விதமாய் நம்மளை நடத்தவில்லையா? அவருடைய மாளிகைக்கு நேராய் நம்மளை ஒவ்வொரு வாரமும் நம்மை அழைத்து வரவில்லையா? அவருடைய கிருபையால் நம்மை முடிசூட்டவில்லையா? தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு மேலாய் நம்ம மேல் அன்பு வைத்தாரு. தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய் தந்தருளினாரே. நாம் இன்று சந்தோஷத்தோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதான காரியங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் நிறைவேற்றி முடித்தாரே. நமக்காய் கல்வாரில் வாய்களை திறங்க, எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கும் நிறைந்த யெகோவாயே லோகம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா செக்கேனோ ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கும் நிறைந்த யெகோவாயே லோகம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா செக்கேனோ ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திருக்கலா நம்ம ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறார். துயரம் மறந்திருப்பேன். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கு. எங்களை
பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ். எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த ஆராதனைக்கு. உருவாக்கும் உங்க சமூகத்துல வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. ஆராதனை கரங்களை உயர்த்தினவர்களாய் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு முறை பாடலாம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரம் மகிமை சுவாமி. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுவதும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பாடணும்? ராஜாவும் மாளிகையில் என்ன பண்ணணுமா? ராப்பகல்லாம் அமர்ந்திருக்கணுமா? ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? துதித்து மகிழ்ந்திருக்க இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்கே துயரம் இருக்கு? யாருக்குமே துயரம் இல்லை. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் துயரம் இருக்கு தானே? துயரம் இருக்கிறவங்க எல்லாம் அதை மறந்துடுங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நம்ம இங்கே ஆண்டவரை துதித்து மகிழ்ந்திருக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற சமாதானம் மனிதன் யாரும் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே.
தருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாதது என்ன இல்லையா? கூடாதது ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸப்ஷனுமே கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைலாம் கிடையவே கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினச்சா எல்லாமே முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்ச சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. He has all the ability. He is omnipotent. ஹல்லேலூயா. He can do everything. அவரால் எல்லாமே பண்ண முடியும். அவர் சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் எல்லாமே முடியும். நம்ம எல்லாம் முடிகிற ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற எல்லாத்தையும் அவர் தர வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் எத்தனைக்கும் போது நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம்? யாருக்காக ஓடுறோம்? ஏன் உழைக்கணும்? காலைல எந்திரிச்சு ராத்திரி பகலாக ஏன் உழைக்கிறோம்? பிள்ளைங்களுக்காக தானே உழைக்கிறோம். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாக நாம நம்ம பிள்ளைங்களுக்காக அவ்வளோ சிரமப்படையில் தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிழ்ச்சி என்ன மாதிரி மகிழ்ச்சி? அந்த மகிழ்ச்சி வந்துட்டு மனிதர் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் மகிழ்ச்சினா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரிய மகிழ்ச்சியாக தோணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு டெஃபினேஷன் இருக்கும். இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி. ஒருத்தவங்களுக்கு சினிமா பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு எல்லார் கூடயும் கலந்து உட்காந்து பேசுகிறது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை பற்றிலாம் ஆண்டவர் சொல்லலை. தேவ சமூகத்தில் அவர் தரக்கூடிய மகிழ்ச்சி வேறு. ஹல்லேலூயா. அது ரொம்ப சமாதானத்தோடு கூடிய ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாம் பாட போகிறோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். எல்லாம் உற்சாகமாய் கரங்களுக்கு துணை அவரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி.
மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதான். நன்றி சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீர். கரங்களை உயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து இயேசுவே உம் இரத்தத்தால், இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. உணர்ந்தவர்களா பாடுங்க. இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அல்லேலூயா. ஸ்டான்ஸா ரொம்ப அழகா இருக்கு. அவருடைய இரத்தத்தால் நம்ம என்ன ஆகிறோம்? நீதிமான் ஆகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு காலைல கூட நான் தியானம் பண்ணையில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் தலைமை ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு கதை எங்கே போவான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா, அது அவன் மட்டும் தப்பு பண்ணியிருந்தான்னு இல்லை, தேசத்தில் ஜனங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் தான் அடிக்கப்படுறான். அல்லேலூயா. அவன் பரிசுத்தம் இல்லாமல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைஞ்சான ஆண்டவர் அவனை அடித்து போட்டுடுறாரு. அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? என்றைக்கும் ஆண்டவர் நம்மளை அடித்து தூக்கி போட்டிருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் கிருபை வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையும்படியாய் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளால் அல்ல. நீங்களும் நானும் அந்த நல்லது பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி நடந்து அதனால நம்ம நீதிமான் ஆகணும்னு இல்லை, நீதிமான் ஆயிரோன்னு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் ரத்தத்தால் கழுவினை, அதனால் நீ நீதிமானாய் ஆயிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ நீதிமான் ஆகணும்னு கிரியை செய்யாதே, நீ நீதிமான் ஆனதினால் கிரியை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு 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 சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளை நடந்துக்கிற மாதிரி சின்ன பிள்ளை நடந்துக்கும். பெரியவங்க எப்படி நடந்துக்கணும்? பெரியவங்க நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். ஒரு பாவி தான் பாவி நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கணும். ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றினால நம்ம எப்படி நடந்துக்கணும்? நீதிமானாக தான் நடக்கணும். ஹல்லேலூயா. வேறு எதுக்காகவும் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணும்னு இல்லை. நான் இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் அதுக்காக ஆண்டவருக்கு நான் நல்லது பண்ணணும், அப்படி இப்படி அதுக்காகலாம் நான் ரொம்ப மெனக்கடுறேன், பாவம் பண்ணாமல் இருக்கணும்லாம் இல்லை. நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு, நமக்கு அது தகுதி இல்லை, அதனால் நம்ம அதை செய்யாமல் ஒதுங்கிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடப்போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே, மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். பிடித்து அழைத்து செல்வார், கண்ணீரெல்லாம்
மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாடலாமா? மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி இருக்கா? ஆமென். வெற்றி இருக்கா? ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவில் யார் வரப்போறா? தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறார். வந்து உங்களெல்லாம் கரம் பிடிச்சி கூட்டு போவார. நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மார்க் 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் 12வது அதிகாரத்தில் ஒரு 2-3 சம்பவங்கள் அங்கே நடக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறாரு, தன்னை பற்றின ஒரு ஓமையை சொல்கிறாரு, தோட்டக்காரனை பற்றி. ரொம்ப அழகாக அந்த ஓமையை சொல்லி முடித்ததுக்கப்புறம், இந்த ஓமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்களாய் நினைத்து கொண்டிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த ஓமையை அவங்களுக்கு புரியவே கிடையாது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் கற்று தேர்ந்தவர்களுக்கு புரியாத காரியத்தை கூட பேதைகளான நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம நாலேஜ் இல்லை, நமக்கு வந்துட்டு நம்ம மற்றவங்கள போல் நான் பிளஸடாக இல்லை, மற்றவங்க உலக பிரமாணமாக இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க, அறிவுலையும் எல்லாத்துலேயும் தேறினவர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி படித்தவர்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாடணும் இல்லையா? தேவன் மேகங்கள் நடுவில் வரப்போகிறார், நம்மளை கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறாருங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குது தானே? அதை விட பெரிய வெளிப்பாடு என்ன வேணும்? ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு அந்த வெளிப்பாடெல்லாம் கிடையாது. அவங்க யாருக்கும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரா வரமாட்டாரா, இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு காரியம், பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவரை சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காரியமாக கேட்டு இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது எப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு சோதிச்சுட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் கடைசியில் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் என்ன சோதிக்கிறீங்க எல்லாம் சரி, ஆனால் நான் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் எதையுமே விளங்கி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக அந்த வசனத்தில் இருக்குது. நீங்கள் வசனம்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சதிசேயர் வந்து கேட்கையில் ஒரு பெண் இருக்கிறா, அவளோட புருஷன் செத்து போயிட்டா, அவங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்குறப்போ, உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை, இதையெல்லாம் ஏன் நீங்கள் உணரலைன்னா நீங்கள் வேதத்தை உணரணும்னு வாசிக்க மாட்டேங்கிறீங்க பல நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் இல்லை, நம்மளில் பல பேருக்குமே நம்ம வேதத்தை படிக்கிறதே, ஒரு சிலர்லாம் நம்ம வேதத்தை படிக்கிறதே அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தை நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிறதுக்காக படிக்கிறதில்ல, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க, அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை கரெக்டாக பண்ணியிருக்கலாம், இவங்க இதை கரெக்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் நம்ம பல வேளைகளில் நம்ம வேதங்களை படித்து நம்மை நாமே அறிவாளிகளை காட்டிக்கொள்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையிலே வேதம் எதுக்கு எழுதப்பட்டுங்கிறத அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். உண்மையிலே நீங்கள் வேதம் எனக்கும், தேவன் சொல்கிறாரு, எனக்கும் உங்களுக்குமான உறவை அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, பெருக பண்ணுகிறதுக்காக தான் வேத அறிவு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காமல் ஒருவரை ஒருவர் தாங்கி நடங்கள். ஹல்லேலூயா. அவங்க அதை அப்படி பண்ணியிருக்கலாம், அவங்க அதை அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான குடும்பம். ஆமென். நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி
தனித்தனியாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், எல்லாம் சரி. எல்லாத்துக்கும் மேலே சபையை ஆண்டவர் உங்களுக்கு பெரிய குடும்பமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற காரியம், நீங்கள் எதுக்காக வேதத்தை வாசிக்கிறீங்க? மற்றவங்களை குற்றப்படுத்தவா, இல்லை என்னோடு நெருங்கி வர்றதுக்கான ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்காக வேதத்தை வாசிக்கிறீங்க? என்னை குற்றப்படுத்துகிறதற்கா, இல்லை என்னோடு நெருங்கி வருகிறதற்கான ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இந்த வேளையில் நம்ம அன்பு கூறுவேன்னு ரொம்ப அழகாக ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். ஆண்டவரே, உங்கள்கிட்ட நாங்கள் அன்பு கூற போகிறோம். ஆண்டவரே, உங்கள்கிட்ட அன்பு கூறுகிறது போல் ரொம்ப அழகாக அந்த 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 கட்டளை தான் உனக்கு. நான் உன்னை இஸ்ரேலேட்ஸை நான் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி உனக்கு ஒரு என்டையர் புக்கெல்லாம் நான் கொடுக்கல. உனக்கு சிம்பிளாக 2 கொடுக்குறேன். என்ன? நீ நேசி, உன்னுடைய அயலனையும் நேசி, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நேசிச்சிருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதில் எந்த எக்ஸப்ஷனும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, ஆண்டவரால் பண்ண முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி, நீங்கள் நேசிக்க முடியாதவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரையும் உங்களால் நேசிக்க முடியணும். அப்படி நம்மளால் நேசிக்க முடிந்தால் மாத்திரம்தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். சிம்பிள் அஸ் தட். எனக்கு அவங்க அப்படி பண்ண, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி நம்ம நியாயப்படுத்தலாம். எனக்குமே சிலர் மேலே அப்படி கோபங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் எனக்கிட்ட உணர்த்துறதுக்கு, நீ எவ்வளோ பெரிய ரீசன் வேணாலும் சொல்லு. நான் என்னை கொன்னவங்களாம் நான் சிலுவையில் இருந்துகிட்டே மன்னிச்சிட்டேன். அதை விட வேறு என்ன பெருசு வேணும்? அதை விட பெரிய காரியம் என்ன வேணும்? அவரை சிலுவையில் அடித்து கொன்னவங்களை கூட அவர் அந்த வேதனையிலிருந்தே தான் மன்னிச்சார். அவர் வேதனையெல்லாம் இல்லாமல் எல்லாம், ஆண்டவர் இது எல்லாம் சரியாயிரட்டும், அதுக்கப்புறம் நான் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் மன்னிப்பேன்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. வேதனைப்பட்டு கொண்டு இருக்கையிலே ஆண்டவர் மன்னித்தார். நாமும் அப்படி மன்னிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறைப்படுத்தாமல், மற்றவர்களை குறை சொல்லாமல், ஐக்கியத்தோடு ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடப்போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். உள்ளத்தோடு பாடுங்க. முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி,
தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு கூறுவீங்களா? அன்பு கூறுவோமா? அல்லேலூயா. தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல் நம்முடைய அயலானிடத்திலும் அன்பு கூறுவோம். அல்லேலூயா. ரோமர் 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பவுல் ரோமருக்கு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறாரு, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நம்ம இங்கே சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆன்ட்டியும் அங்கிளும் வாரம் பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் ஆன்ட்டி அங்கிளும் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் வந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் மேகங்கள் நடுவில் சந்திக்கிற போது சிஏஜி சபையே உன்னுடைய கீழ்ப்படிதல் பரலோகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. என்ன தெரியணும்? நம்மளுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். இந்த சபைனா அப்படி கீழ்ப்படிவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறப்ப தான் என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனத்தில் படித்து பார்த்தோன்னா தெரியும், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் மிதித்து போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நடக்கையை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதாவது இப்போ சிஎம் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்துக்கு வரணும்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும். அல்லேலூயா. மக்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறணும். அதே போல் ஆண்டவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கும் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய சபை மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் வைத்திருக்கிற ஹயரார்க்கியில் யார் யாருக்கு கீழ்ப்படியணுமோ அதை நாம் செவ்வனே செய்ய கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை பாடப்போகிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் பாட போகிறோம். இந்த நாள்லையும் நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவர் சில காரியங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உன் கண்ணில் ஒரு தூசி, உன் கண்ணில் ஒரு உத்தரம் இருக்குது, நீ அதை யோசிப்பார். அதுதான் ஆண்டவர். அதில் ரொம்ப அழகாக வசனம், இன்றைக்கி காலையில் நான் தியானிக்கிறப்ப கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் அதில் தெளிவாக இருக்கும். உன் சகோதரனுடைய கண்ணிரன், உன் எனிமி யாருமே சொல்லலை ஆண்டவர், உன்னோட தூரத்து சொந்தக்காரன் அப்படி இப்படிலாம் சொல்லலை. உன் சகோதரனுடைய கண்களில் இருக்கிற தூசியை நீ பார்க்குற அப்படின்னா, நீ உன் சபையில் உன் பக்கத்தில் உள்ளவங்க உன்னை சுற்றியில் உள்ளவங்க மேலே நம்ம குறையே சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உத்தரத்தை எடுத்து போடு, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு. அல்லேலூயா. இந்த வேலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் கண்ணில் உள்ள உத்தரத்தை எனக்கு நீங்கள் காட்டிட்டீங்க, நான் அதை எடுத்து போட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு பின்பாய் நான் செல்வேன். ஆண்டவருக்கு பின்பாய் சிலுவையை சுமந்து நாம் செல்கிறவர்களாக இருக்க போகிறோம்.
போகிறோம். எல்லாம் உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் உங்களை நீங்களே அர்ப்பணித்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் உங்களையே அர்ப்பணித்தவர்களாய் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. உலகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு. உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம், வேதனை நெருக்கம், மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம், மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேதனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மீண்டுமாய் பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஒப்பு கொடுங்க.
இந்த வேளையில. ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க இருங்க ஆண்டவரே. ஒரு காலம் உண்மை நான் துக்கப்படுத்தக்கூடாது சுவாமி. என்ன நடந்தால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ ஒன்று உங்க அன்பை விட்டு என்னை பிரித்திடக்கூடாது சுவாமி. வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆண்டவரே, உங்க பின்பாய் நான் வருவேன் சுவாமி. எல்லா வாய்களை திறந்து நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். இந்த இடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற போகிறது, ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்ல போறது ஒரே ஒரு காரியம்தான். அழகா எழுதுகிறார் பவுல், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நீங்களும் நானும் இருளுக்குரியவர்கள் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, என் லைஃப்ல இன்னும் லைட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் போகிற பாதை என்னென்று எனக்கு தெரியவில்லை, நான் போகிற பாதையில நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நானே ஒளி. நீ இருட்டுக்குரியவனே கிடையாது, நீ பகலுக்குரியவர். நீங்களும் நானும் பகலுக்குரியவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, எத்தனையோ பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு கிடைக்காத இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களா, ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீராவை தரித்து கொண்டவர்களாய் நாம் நடக்கணும். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை கண்டவர்கள் போல் நம்மை சுற்றியவர்கள் காண வேண்டும். இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வேலையில ஆண்டவரால் நீங்க ஏவப்பட்டீங்கன்னா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என் சிலுவையை ஓரமா தூக்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு பக்கமா நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த வேலையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பின்பாக வந்து நான் என் சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின்பாக வருவேன். ஆண்டவரே, நீங்க தருகிற நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு நடக்கிறேன் சுவாமி. உங்களுக்கு தேவன் வைத்த மேன்மையை நாம் அறியாதவர்களாய் பல வேளையில் இருப்பதனால்தான் நாம் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிற பாதையை விட்டு விலகி நாம் நடக்கிறோம். நம்மை குறித்து நாம் இன்னும் நிதானித்து அறியணும். நாம் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பல காரியங்கள் நமக்கு உகந்தவைகளாய் இருப்பதில்லை. நாம் செய்கிற பல காரியங்கள் நாம் செய்யக்கூடாத காரியங்கள். இந்த வேளையில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீங்க நீதிமான் ஆக்கினதனால் நான் நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, நீதிமான்களாகிய நீங்களும் நானும் நீதிமான்களாய் நடக்க கடவோம். தேவனாகிய கர்த்தரின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்களாகவே நடப்போம்.
ஒருவரை ஒருவர் தாங்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த ஐக்கியத்தின்படி ஒருவருடைய குறைகளில் மற்றொருவர் தாங்கி நடப்போம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகி ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க சுவாமி. ஆழத்திலிருந்து உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி இந்த இடத்துல தகுதியுள்ளவர்களாய் நம்மளை நிறுத்தி இருக்கிறாரு. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, சொல்லணும். ஆண்டவரே எங்களுடைய நடக்கையினால, எங்களுடைய கிரியைகளினால, எங்களுடைய வார்த்தைகளினால உம்முடைய ராஜ்யம் பரப்பப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை சுவிசேஷங்களாய் மாறட்டும் சுவாமி. எங்களுடைய நடக்கைகள் சுவிசேஷங்களாய் மாறட்டும் சுவாமி. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் சுவாமி. நாங்கள் எழுந்திருக்கிறதும் உட்கார்தலும் நடக்கிறதும் தேவ மகிமைக்காகவே இருக்கட்டும் சுவாமி. எங்கள் லைஃப் ஆண்டவரே, எங்களுடைய டெய்லி திங்ஸ் எல்லாவற்றையும் சுவாமி உங்க கரத்துல நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாய் சுவாமி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள், நாங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன் சுதந்திரர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய்
நாங்கள் செய்ய தகுதியில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாமல் விட்டொழித்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நாங்கள் எடுத்துக்கொண்டு பின்னகர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பான சபையே, உன்னை இப்பொழுது கலக்குகிற அந்த ஒரு விஷயம் எது? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்த ஒரு விஷயம் எது? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை நன்மைக்காக செய்தேன், நன்மைக்காக செய்திருக்கிறேன். விசுவாசிக்கிறியா? அதற்கு நன்றி சொல்கிறியா? ஆண்டவரே, நீங்கள் அறியாமல், நீங்கள் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது ராஜா. இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சுவாமி, என்னை ரொம்ப கலக்கம் பண்ணுது. நான் அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னு சொல்லுவோம்மா. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம். சகாலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறது தேவன். நான் செய்கிறது உன்னுடைய அறிவுக்கு எட்டாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை நான் செய்கிறேன். ஸோ என்னுடைய டைமில் நான் அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த நாளில் அதாவது உன்னை கலக்கடிக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் வேறு மாதிரி டீல் பண்ணுவார். ஸோ எதுவுமே உன்னோடு கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஸோ ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விடாதே. ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளோ நேரம் ஆராதனை நீங்கள் ஆண்டவரே பொறுப்படுத்திங்க, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் தந்தீங்க ராஜா. ஆண்டவரே, உண்மை பாடி துதித்து உண்மை கீர்த்தனம் பண்ண நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. எந்த நேரத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அலைக்கழிக்கிற அந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, அதை நாங்கள் உம்மிடத்தில் வைக்கிறோம் ராஜா. அன்றைய ஒரு வேளை எங்களால் முடியலன்னா, அன்றைய சீஷர்கள் படகு அலைக்கழித்த போது எந்திரிங்க அப்படின்னு உங்களை எழுப்புனது போல் எங்களால் முடியல அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அந்த அலைக்கழிப்புக்குள்ளார இருப்பது உமக்கு விருப்பமும் இல்லை, சித்தமும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவன் நீங்கள். ஒரு வேளை எங்களுக்கு முடியலன்னா ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டுறணும் ராஜா. நான் ஒரு போதும் ஒரு விஷயத்திலும் அமிழ்ந்து போக விட மாட்டீங்க. இது எல்லாவற்றையும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஆண்டவரே நேர்த்தியாய் உம்முடைய டைமில் நீங்கள் செய்து முடிக்க போகிறதுக்காய் நன்றி. மீதமுள்ள எல்லா பகுதிகளையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.